விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் இளைஞர்கள் பைக் சாகசம் செய்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் தேடி வரும் நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். கோபிநாத், பைக் சாகசங்கள் செய்வோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. இவர்களை கண்டுபிடித்து வழக்கு பதிவு செய்வது, கைது செய்வது என பல்வேறு நடவடிக்கைகளையும் தொடர்ந்து காவல்துறை ஈடுபட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா விழுப்புரம் புதுச்சேரி சாலை கிளியனூர் பக்கத்துல வாகன ஓட்டிகள் மோட்டார் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா ஒரு வாலிபர் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில தேசிய நெடுஞ்சாலையில தன்னோட வாகனத்தை உயர்த்தி பைக் சாகசம் செய்யக்கூடிய இந்த காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா செல்போன்ல பதிவு செய்து இவங்க அவங்க ரீல்ஸா வெளியிடுறாங்க. இந்த காட்சி பொதுமக்கள் தான் வீடியோ எடுத்து சமூக வலைதள பதிவிட்டு இருக்காங்க. இந்த வாகனத்தோட நம்பர் TN12AV 9607. இந்த பதிவெண் கொண்ட இந்த வாகனம் மோட்டார் சைக்கிள் மிகவும் ஆபத்தான முறையில் தேசிய நெடுஞ்சாலையில மற்ற வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில வாகனத்தை இயக்கிற காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது குறித்து கிளியனூர் காவல்துறையினர் தற்போது இந்த காட்சிகளை வைத்து வழக்கு பதிவு செய்ய போறாங்க. யார் இந்த வாலிபர், இந்த பதிவெண்ணை கொண்டு இந்த வாலிபரை தீவிரமாகவும் தேடி வரதா நமக்கு விழுப்புரம் மாவட்ட காவல்துறையும் தகவலா தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போல் பைக் சாகசங்கள் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரவணனும் இந்த தகவலை நமக்கு தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து காவல்துறை இந்த வாகன ஓட்டி யார் என்பது, பைக் ஓட்டுநர் யாரு, இந்த சாகச பயிற்சியாளர் யார் என்பதையும் காவல்துறை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. இந்த தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம்.